ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, இப்போ நம்ம இந்தியா பிஎஃப்பிஆர் டெக்னாலஜி மூலமா அளவுக்கு அதிகமா உற்பத்தி செஞ்சு அசத்திய புளுட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமம் தான் இப்போ உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரு பேசும் பொருள். ஆனா, நம்மளோட இந்த சாதனை இதோட நிக்கல. ஸோ, அப்படின்றது தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். ஏன்னா, இந்த புளுட்டோனியம் 239 கதிரியக்க தனிமத்தை அதிக அளவுல உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டா, இத வச்சுக்கிட்டு தோரியம் 232 அப்படின்ற கதிரியக்கம் இல்லாத தனிமத்தை யுரேனியம் 233 அப்படின்ற மிக அற்புதமான இந்த உலக வல்லரசு நாடுகளே உற்பத்தி பண்ண முடியாத மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை கதிரியக்க தனிமத்தை நம்ம இந்தியா தான் முதலாக உற்பத்தி பண்ணுச்சு அப்படின்ற பெருமை நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த யுரேனியம் 233 அப்படின்ற கதிரியக்க தனிமத்தை நம்ம இந்தியா வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்கும் யூஸ் பண்றாங்களாம். சோ அது நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பல நூறு வருஷங்களுக்கு இந்தியாவோட தலையெழுத்தே மாத்தும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அது என்ன விஷயம் அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். நாம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த அணுமின் நிலையம் வழியாக மின்சார உற்பத்தி பண்ற நாடுகள் எல்லாமே மிக முக்கியமான 2 மெத்தட்ல தான் அவங்க நாட்டுக்கான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு யுரேனியம் 235 அப்படின்ற கதிரியக்க தனிமத்தை பயன்படுத்தி அணுமின் நிலையம் வழியாக நேரடி மின்சாரம் உற்பத்தி பண்ணுவாங்க. இதுல யுரேனியம் 235 கதிரியக்க தனிமம் அதிக அளவுல ஸ்டாக் வச்சிருக்கிற நாடுகள் தான் இதை செய்ய முடியும். இரண்டாவது, இப்படி யுரேனியம் 235 அப்படின்ற கதிரியக்க பண்பு கொண்ட தனிமங்கள் அதிக அளவுல ஸ்டாக் இல்லாத நாடுகள் தான் இந்த பிரீடர் ரியாக்டர் தொழில்நுட்பம் வழியாக யுரேனியம் 238 அப்படின்ற கதிரியக்க பண்பு இல்லாத தனிமத்தை புளுட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமமா மாத்தி அதுல இருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுவாங்க. இதுல நம்ம இந்தியா 2வது முறையை பயன்படுத்தி தான் இப்போதைக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யுரேனியம் 238 அப்படின்ற கதிரியக்க பண்பு இல்லாத தனிமம் தான் அதிக அளவுல இருக்கு. அதனாலதான் நாம இந்த முறையை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா இந்த 2வது முறையை பயன்படுத்தி அதிக அளவுல மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்றதுதான் இதுல இருக்கிற முக்கியமான குறைபாடுன்னு சொல்லலாம். சோ இந்த 2வது முறையை பயன்படுத்தி அதிக அளவுல மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்காக ரொம்ப ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்டதுதான் பிஎஃப்பிஆர் அப்படின்ற புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்ற தொழில்நுட்பம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நார்மல் பிரீடர் ரியாக்டரோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இந்த பிஎஃப்பிஆர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த பிஎஃப்பிஆர் டெக்னாலஜி முறையில யுரேனியம் 238 அப்படின்ற கதிரியக்க பண்பு இல்லாத தனிமத்தை மூலப்பொருளாக பயன்படுத்தி தான் புளுட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமத்தை அதிக அளவுல உற்பத்தி பண்ண முடியும். இதைத்தான் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டினரி பிரீடர் ரியாக்டர் முறையில உற்பத்தி பண்ற புளுட்டோனியம் 239 கதிரியக்க தனிமத்தோட அளவு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவுல தான் இருக்கும். இந்த குறைஞ்ச அளவு புளுட்டோனியம் 239 தனிமத்தை வச்சுக்கிட்டு அதிக அளவுல மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் பிஎஃப்பிஆர் டெக்னாலஜி முறையில மிக அதிக அளவுல புளுட்டோனியம் 239 கதிரியக்க தனிமத்தை உற்பத்தி பண்ணி அதன் வழியா அதிக அளவுல மின்சாரம் உற்பத்தி பண்றதுதான் இவங்களோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது. சரி, இப்போ நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பிஎஃப்பிஆர் தொழில்நுட்பத்துல பல கட்ட தீவிர ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை செஞ்சிருக்காங்க. அதுதான் இந்த பிஆர்எஃப்பி டெக்னாலஜில யுரேனியம் 238 தனிமத்தை மூலப்பொருளாக வச்சு இவங்க உற்பத்தி பண்ண முயற்சி செஞ்ச புளுட்டோனியம் 239 கதிரியக்க தனிமத்தோட அளவு இவங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமா உற்பத்தி ஆனதுதான் இதுல நடந்த அற்புதம் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒண்ணுத்துக்குமே பயன்படாத மலட்டுத்தன்மை கொண்ட இந்த யுரேனியம் 238 தனிமத்தில இருந்து அளவுக்கு அதிகமான புளுட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமத்தை உற்பத்தி பண்ணதுல இன்னொரு அதிசயமும் நடந்திருக்காம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா நாம இப்படி அதிக அளவுல உற்பத்தி பண்ண புளுட்டோனியம் 239 தனிமத்தை முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தி தோரியம் 232 அப்படின்ற இன்னொரு கதிரியக்க பண்பில்லாத தனிமத்தை யுரேனியம் 233 அப்படின்ற மிக அற்புதமான மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தனிமத்தை நம்மளால உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றதுதான் இந்த ஆச்சரியம். இதுல நமக்கு அடிச்ச லக்கியஸ்ட் ஜாக்பாட் என்னன்னா நம்ம இந்திய நிலப்பரப்பின்படி நம்ம கிட்ட தோரியம் 232 அப்படின்ற கதிரியக்க பண்பில்லாத தனிமம் தான் எக்கச்சக்கமான அளவுல கொட்டி கிடக்கு அப்படின்னு அதாவது கொட்டி கிடக்குன்றதுதான் இந்த ஜாக்பாட். இப்போ உங்களுக்கே இந்த விஷயம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அணுகரு வேதிவினை கான்செப்ட் படி யுரேனியம் 233 அப்படின்ற கதிரியக்க தனிமத்தை செயற்கை முறையில உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தோரியம் 232 அப்படின்ற தனிமம் தான் முக்கிய மூலப்பொருள்.
இப்போ நம்ம கிட்ட கொட்டி இருக்கிற தோரியம் 233 தனிமங்களை எல்லாம் அப்படியே யுரேனியம் 233 அப்படின்ற அற்புதமான செயற்கை கதிரியக்க தனிமமா மாத்தி அதுல இருந்து அணுக்கரு பிளவு, அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் வேதிவினை மூலமா பல நூற்றாண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை நம்மளால உற்பத்தி பண்ணிக்க முடியும் அப்படின்ற பெருமையான தகுதியை நம்ம இந்தியா அடைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெருமைக்கும் காரணமான யுரேனியம் 233 அப்படின்ற அற்புதமான தனிமத்தை பத்தி கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணா இதனோட முக்கியத்துவம் இன்னும் நமக்கு தெளிவா புரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த யுரேனியம் 233 அப்படின்ற கதிரியக்க தனிமம் மத்த நாடுகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற யுரேனியம் 235 கதிரியக்க தனிமம் மாதிரி இயற்கையா கிடைக்கிறது இல்ல. இந்த யுரேனியம் 233 கதிரியக்க தனிமத்தை உற்பத்தி செய்யணும்னா, அதாவது உற்பத்தி செய்யணும் அப்படின்னா, அதுக்கு முக்கிய மூலப்பொருளான தோரியம் 232 அதிக அளவுல வேணும். அது நம்ம கிட்ட தான் வந்து டன் கணக்குல கொட்டி கிடக்கிறது. சோ நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க ஃபிரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த யுரேனியம் 233 அப்படின்ற கதிரியக்க தனிமம் இயற்கையா கிடைக்கிற யுரேனியம் 235 கதிரியக்க தனிமத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்றதால இதுல இருந்து மிக அதிக அளவுல மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் மேல பல உலக வல்லரசு நாடுகள் கிட்ட இருக்கிற யுரேனியம் 235 கதிரியக்க தனிமத்தோட ஸ்டாக் காலியானதுக்கு அப்புறம் அவங்களே நம்ம கிட்ட கொட்டி கிடக்கிற இயற்கை வளமான தோரியம் 232 தனிமத்துக்காக கையேந்தி நிக்கிற நிலைமை கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்றதும் யாரும் மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லலாம். சோ எப்படி பார்த்தாலும் நம்ம இந்தியா இப்ப செஞ்சு அசத்தி இருக்கிற இந்த உலக சாதனையால அமெரிக்கா, சீனா உட்பட பல உலக நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய தாக்கத்தையும் இந்தியா மேல ஒரு விதமான பயம் கலந்த மரியாதையும் கொண்டு வந்திருக்கு அப்படின்றதுதான் உண்மை. அதுதான் நம்ம இந்தியாவோட பெருமையும் அப்படின்னு நான் தைரியமா சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கண்டிப்பா போட்டுதான் இருப்பேன். சோ அதை நான் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.